போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஜனன ஜாதகத்துக்கும் பிரசன்ன ஆருடத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு ஜமீன்தாருடைய வீட்டில் அந்த ஜமீன்தார் மனைவியின் வைர அட்டிகை தொலைஞ்சு போச்சு. எது காணாத போனாலும் பொருளோ அல்லது குழந்தைகளோ அல்லது பெரியவர்களோ காணாமல் போய்விட்டால் இந்த களவு பிரசன்னம் பார்ப்பது வழக்கம். அந்த பிரசன்னம் வரக்கூடிய லக்னம், 7ஆம் இடம் போன்றதை வச்சு யார் திருடியது, அந்த திருட்டு போன பொருள் எங்கே இருக்கு, இது பிரசன்னத்தில், களவு பிரசன்னத்தில் கண்டுபிடிக்கலாம். அந்த லக்னத்துக்கான பொருள் என்ன, அந்த லக்னத்துக்கான பொருள் பாதகஸ்தானம் எது, அந்த பாதகஸ்தானத்தின் அதிபதி யார், திருடியவர் ஜமீன்தார் என்று வருகிறது. இதில் தான் ஒரு குழப்பம். ஜமீன்தார் வீட்டு நகையை ஜமீன்தாரே திருட வேண்டிய அவசியம் என்ன? பிரசன்ன ஆருடம் ஒருபோதும் பொய் சொல்லாது, சரியாக இருக்கும். களவு போன பொருள் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாக ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசன்ன ஆருடம் பார்க்குறது ஒரு வழக்கமாக இருக்குது. ஜனன ஜாதகத்துக்கும் பிரசன்ன ஆருடத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஜனன ஜாதகம் அந்த நபர் பிறந்த நேரத்தில் எடுப்பது. பிரசன்ன ஆருடம் அந்த நேரம் பிறக்கும் நேரத்தில், அந்த குறிப்பிட்ட கேள்வி பிறக்கிற நேரத்தில். பிரசன்னம் என்றால் கேள்வி, அந்த கேள்வி பிறக்கக்கூடிய நேரத்தில் பார்ப்பது பிரசன்ன ஆருடம். அதுதான் அது பிரசன்ன ஆருடத்தின் ஆதாரம். இதுபோல் என்னுடைய வணக்கத்துக்கு உரித்தான என்னுடைய குருநாதர் கிருஷ்ணன் நம்பூதிரியோடு இருந்தபோது ஒரு நிகழ்வு நடந்தது. ஒரு ஜமீன்தாருடைய வீட்டில் அந்த ஜமீன்தார் மனைவியின் வைர அட்டிகை தொலைஞ்சு போச்சு. சாதாரணமாக இந்த களவு போன பொருட்களுக்கு பிரசன்னம் பார்ப்பது என்பது ஒரு முறை இருக்குது. அந்த காலத்தில் பொதுவாக எது காணாத போனாலும் பொருளோ அல்லது குழந்தைகளோ அல்லது பெரியவர்களோ காணாமல் போய்விட்டால் இந்த களவு பிரசன்னம் பார்ப்பது வழக்கம். அப்போது இந்த ஜமீன்தாருடைய வீட்டிலிருந்து அந்த வைர அட்டிகை காணாமல் போனதுக்கான பிரசன்னம் பார்த்தாங்க. பொதுவாகவே அந்த பிரசன்னம் வரக்கூடிய லக்னம், 7ஆம் இடம் போன்றதை வச்சு யார் திருடியது, அந்த திருட்டு போன பொருள் எங்கே இருக்கிறது, இது பிரசன்னத்தில், களவு பிரசன்னத்தில் கண்டுபிடிக்கலாம். காரணம், அந்த லக்னத்துக்கான பொருள் என்ன, அந்த லக்னத்துக்கான பொருள் பாதகஸ்தானம் எது, அந்த பாதகஸ்தானத்தின் அதிபதி யார், அந்த பொருள் மறைக்கு வைக்கப்பட்ட இடம். பொதுவாகவே பொருள் மறைக்கப்பட்ட இடம்னா 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது மறைந்து இருக்கக்கூடிய இடம். இந்த அணுகுமுறையில் அவர் களவு பிரசன்னம் பார்க்குறார். பார்த்தால் திருடியவர் ஜமீன்தார் என்று வருகிறது. இதில் தான் ஒரு குழப்பம். ஜமீன்தார் வீட்டு நகையை ஜமீன்தாரே திருட வேண்டிய அவசியம் என்ன? ஆனாலும் பிரசன்ன ஆருடம் ஒருபோதும் பொய் சொல்லாது, சரியாக இருக்கும். களவு போன பொருள் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஒரு நாட்டிய மங்கையுடைய வீட்டில் இருக்கிறது. அப்போது நாட்டிய மங்கை வீட்டிற்கு அது எவ்வாறு போனது, அந்த பிரசன்னம் அந்த ஜமீன்தாரை ஏன் திருடன் என்று காட்டுகிறது. இந்த 2 விஷயத்தையும் நாம் பொருத்தி பார்க்கும்போது அந்த ஜமீன்தாரால் அந்த நாட்டிய மங்கைக்கு பரிசாக கொடுக்கப்பட்டு விட்டது. அதாவது ஜமீன்தாரின் மனைவிக்கு தெரியாமல் அந்த நகை கொள்ளை போய்விட்டது. ஜமீன்தாருக்கு தெரியும், ஆனால் அவருடைய மனைவிக்கு தெரியாது அந்த அட்டிகை எவ்வாறு பரிசாக கொடுக்கப்பட்டதுன்னு. இதனால் பிரசன்னம் உண்மை என்பது புரிந்து கொள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் தீர விசாரித்ததில் அது உண்மை என்று புலனானது. ஆனாலும் அந்த ஜமீனுடைய அமைதி உடைந்து விட்டது. இவர் உண்மையை உடைத்தது போலவே அங்கே அமைதி உடைந்து விட்டது.
அது ஒரு வருத்தமான விஷயமாக இருந்தாலும் பிரசன்ன ஆருடம் தன்னுடைய வெற்றியை முதிரையாக பதித்து விட்டது என்பது தான் உண்மை. இந்த மாதிரி களவு பிரசன்னம் பார்க்கும்போது ஆரிய சப்ததி என்ற முறை இருக்குது. இந்த முறையில் பார்க்கும்போது மட்டும்தான் காணாமல் போன பொருளை கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஜாதகத்தில் ஒரு பிரசன்னம் போடும்போது அதில் அது எந்த மூலத்தை சேர்ந்தது, அதாவது தாது மூலமாக ஒரே ஒரு ராசியை எடுத்துக்கொண்டு அது தாதுவா ஜீவனா என்று பிரிக்கலாம். தாதுன்றது ஒரு பொருள், ஜீவன் என்பது உயிர். அப்போது ஒரு பிரசன்னம் காணாமல் போனது பொருளா அல்லது மனிதர்களா உயிரா? அதாவது சில நேரங்களில் ஆடு மாடு காணாது போவதற்கும் அந்த காலத்தில் சில பேர் ஜோதிடர்களை அணுகுவார்கள். பொருட்கள் காணாமல் போனாலும் ஜோதிடர்களை அணுகுவார்கள். பொதுவாகவே இது போன்ற காணாமல் போன பொருளுக்கு நாம் ஆராய வேண்டிய கிரகங்கள் ராகுவும் சனியும். காரணம், 8ஆம் இடமும் சனியும், சனி பகவானும் ராகுவும் அந்த திருட்டை வெளிச்சம் போட்டு காட்டும். காரணம், மறைமுகமான, அதாவது இருட்டு கிரகம் என்று கூட சொல்லலாம், அது போன்ற கிரகங்களை கொண்டு 8ஆம் இடமாகிய மறைவு ஸ்தானத்தை கொண்டு வெகு எளிதாக கண்டுபிடிக்கும். இதுபோல் எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பிரசன்ன லக்னத்தின் 7ஆம் இடத்தை பார்த்தால் அந்த பொருளை திருடியவருடைய முழு விவரமும் கிடைச்சிடும். அதாவது அந்த பாவத்தை சேர்ந்தது, அந்த பாவத்துக்கான உருவ அமைப்பு, அந்த பாவத்தில் உச்சமடையக்கூடிய கிரகங்கள், இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். காரணம், 7ஆம் பாவம் என்பது அடுத்தவர் தொடர்பு. இந்த விஷயத்தில் அது நடனமங்கை என்று எப்படி கண்டுபிடிச்சார்னா, சுக்கிரனுடைய தொடர்பு இருந்தால் அவர் நாட்டியம் பல கலைகளில் தொடர்பு உடையவர். இதான் சுக்கிரனுடைய ஆதிக்கம், சுக்கிரனுடைய ஆதிபத்தியம். அதுதான். பொதுவாகவே துலா ராசி இருக்கிறது. துலா ராசியில் ராகுவுடைய நட்சத்திரமாகிய சுவாதி, இந்த சுவாதி என்பது ராகுவோடும் தொடர்புடையது, சுக்கிரனோடும் தொடர்புடையது. சுக்கிரனுடைய வீடு ராகுவுடைய நட்சத்திரம். அப்போது பொதுவாகவே சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இசையிலோ ஏதாவது ஒரு கலையிலோ ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க. அப்போது சுக்கிரன் நாட்டியம், கலை, இதிலெல்லாம் முக்கியமான காரகம் உள்ள ஒரு கிரகம். ராகு என்பது ஒரு முறை மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது எல்லோரு போல் இல்லாமல் ஒரு மாற்று சிந்தனை உள்ள கிரகம் வந்து ராகு. கேது எப்படி தண்டனை கிரகமோ அதுபோல் ராகு என்பது ஒரு மாற்று சிந்தனை உள்ள கிரகம். பொதுவாகவே ராகு வந்து மாற்று சிந்தனையால் விஞ்ஞானம் அல்லது விஞ்ஞானிகள், பொறியியலில் வல்லுநர்கள், இவர்களுக்கெல்லாம் ராகு நல்லா அமைந்திருக்கும். அப்போது சுக்கிரனையும் அந்த நின்ற பாவத்தையும் கணக்கில் கொண்டு அவர் நாட்டியமங்கை என்பதை முடிவுக்கு வந்தார். அதே போல் அந்த திருடியவர் அந்த ஜமீன்தார் என்பதை சூரியனை கொண்டு கண்டறிந்தார். ஏன்னா சூரியன் என்றால் அரசன். அந்த காலத்தில் அந்த ஜமீனுக்கு அரசனாக இருக்கக்கூடிய ஒரு ஜமீன்தார். அப்போது இந்த பாகங்களை பொருத்தி பார்த்து இந்த திருட்டு எவ்வாறு நடந்தது என்பதை என்னுடைய குருநாதராகிய கிருஷ்ணன் நம்பூதிரி வெகு எளிதாக கண்டுபிடித்தார். இதுதான் நடந்த விஷயம்.